காவிரி உரிமையை மீட்க வலியுறுத்தி சென்னையில் விவசாயிகள் நடத்தி வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்று பேசிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் காவிரி பிரச்சினைக்கு மத்திய அரசு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த வரிசையிலே அமர்ந்திருப்பவர்கள் அரசியல் ரீதியாக கருத்து மாறுபட்டவர்களானாலும் எந்த காலத்திலும் தமிழர்களுக்கு நீதி கிடைக்காமல் போக வேண்டும் என்ற எண்ணத்திலே செயல்படக்கூடியவர்கள் அல்ல. கொள்கைகள் மாறுபடலாம், ஆனால் தமிழர் நலம் என்ற அந்த ஒரு கருப்பொருளிலே ஒன்றுபட்டு நிற்கக்கூடியவர்கள், ஒன்றுபட்டு நின்று போராடுவதற்கான அந்த எண்ணத்தை பெற்றவர்கள், அந்த வலிமையையும் பெற்றவர்கள் மத்திய அரசு இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நியாயமாக நமக்கு வரவேண்டிய நீர் கர்நாடகாவிலே இருந்து வரவில்லை என்று போராடுகின்றார்களே, இதை தீர்ப்பது எப்படி என்பதற்கு ஆளுமைகளே இருக்கின்றவர்கள் மத்தியிலே ஆனாலும் சரி, மாநிலத்திலே ஆனாலும் சரி, அதற்காக அவர்கள் முயற்சிகளை எடுக்க வேண்டுமே தவிர தலைமையேற்று நடத்திருக்கின்ற PR பாண்டியன் மீது சட்டவிரோதமான குற்றங்களை செய்தார் என்று வழக்கு போட்டு அவரை ஒரு கிரிமினலாக காட்டுவதில் என்ன சுகம் காண்கின்றார்கள் இவர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இந்திய அரசு காவேரி மேலாண்மை வாரியம் அமைத்திருந்தால் அந்த மேலாண்மை வாரியத்திற்கு கர்நாடகா அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடும் அதிகாரம் வந்திருக்கும். ஆனால் அந்த காவேரி மேலாண்மை ஆணையத்தை அமைக்காமல் தடுப்பது யார் என்று பார்க்கும்போது நிச்சயமாக மத்தியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் வஞ்சகம் செய்திருக்கின்றது, தமிழக மக்களுக்கு வஞ்சகம் செய்திருக்கின்றது. தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக பிரதமரை சந்திப்பதற்கு ஒரு குழுவை டெல்லிக்கு அனுப்ப வேண்டும். அமைச்சர்கள் மற்றும் விவசாய பிரதிநிதிகள் அடங்கிய குழு புதுதில்லிக்கு செல்ல வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை தமிழக முதல்வர் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வற்புறுத்துகிறேன்.